ஆற்று நீரில் அபிஷேகம் செய்யப்படும் சிவபெருமான். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டம் கீழசம்பட்டில் தாங்க இருக்குது. கீழசம்பட்டில் இருக்கக்கூடிய பச்சையம்மன் திருக்கோவிலில் தாங்க இந்த அதிசயம் நடக்குது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா, ஆற்றில் இருந்து கொண்டு வரப்பட்ட நீர் சிவபெருமானுக்கு பூஜை செய்து, அபிஷேகம் செய்து ஊர் பொதுமக்கள் வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. அன்பார்ந்த பக்தர்களே, இன்று உங்களை அழைத்துச் செல்லும் புனித பயணம் பசுமை சூழ்ந்த கிராமத்தில் பக்தி வளம் நிறைந்த அருள்மிகு பச்சையம்மன் திருக்கோவில். பக்திக்கு குறையில்லாமல், பாசத்துக்கு அளவில்லாமல், தாயின் ஆசீர்வாதம் அருளை பெற நாம் அனைவரும் சேர்ந்து பயணிப்போம். இந்த பச்சையம்மன் திருக்கோவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு உருவானது என்று கூறப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் இப்பகுதி வறட்சியால் பாதிக்கப்பட்டு இருந்திருக்குங்க. அப்போ தான் ஒரு விவசாயி கனவுல தாயார் தோன்றி, இங்கு எனக்கு ஒரு கோவில் எழுப்பினால் இந்த நிலம் எப்பயும் பசுமையாக இருக்குன்ட்டு அருள்வாக்கு சொல்லியதான். அருள்வாக்கு கேட்ட இந்த விவசாயி ஊர் பொதுமக்களை கூட்டி இந்த கோவிலை கட்டியிருக்காருங்க. இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் நடக்காத பக்தர்களுக்கு இந்த கோவிலில் பூஜை செய்தால் திருமணம் நடக்கத்தான் கூறப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த பச்சையம்மன் திருக்கோவிலில் இருக்கக்கூடிய வேப்பிலையை சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கதா சொல்கிறாங்க. மறுபடியும் ஒரு புனித பயணத்தில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.